ஹாய் வாஸ் வெல்கம் பேக் டு அவர் டாப் சேனல். நம்ம டாப் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறையவே பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம டாப் சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுந்தர் சி அவர்கள் இயக்கத்தில் வெளியான 13 வருஷம் கழிச்சு வெளியான மதகத ராஜா அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஷால், வரலட்சுமி சரத்குமார், அஞ்சலி, சந்தானம், நித்தி சத்யா, சடகோபால ரமேஷ், மொட்ட ராஜேந்திரன், மணிவண்ணன், சிட்டி பாபு, மனோபாலா, லுல்லு சபா, மனோகர், சுவாமிநாதன். ஸோ இந்த மாதிரி ஒரு நடிகர் பட்டாளத்தை என்ன பண்ணிக்காரு அப்படின்னா சுந்தர் சி அவர்கள் இறக்கியிருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. ஸோ 4 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு கல்யாணத்தில் என்ன பண்ணுறாங்க, மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கல்யாணத்தில் என்னெல்லாம் பிரச்சனை நடக்குது அது அப்படின்னா ஹீரோ என்ன பண்ணுறாரு, சரி பண்ணுறாரு. ஸோ சரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்ண ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு அப்படின்னா பார்க்குறாரு. வில்லனால தங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை எப்படியாவது ஈடு செய்யணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாரு, வில்லனை பழிவாங்க நினைக்கிறாரு. அவர் சொன்ன சவால்களை என்ன பண்ணார் அப்படின்னா, வில்லனை ஜெயிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத என்ன பண்ணார் அந்த முழு படத்துடைய கதை என்னமோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் கதை தான், எல்லாருக்கும் ஆஸ் யூசுவலாக தெரிஞ்ச ஒரு கதை தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த மணிக்கு சந்தானத்தோட ஒரு விறுவிறுப்பான காமெடி என்ன பண்ணுது அப்படின்னா ஜேர்னி ஆகுது. ஸோ அவருடைய காமெடி என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ செகண்ட் ஹாஃபில் அப்படியே என்ன பண்ணுது அப்படின்னா, வேற ஒருத்தவங்க அது யார் பார்த்தீங்க அப்படின்னா மனோபாலா அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காமெடி ஆக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உள்ள இறங்காது. ஸோ அவர் சந்தானம் எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது, ஸோ நிறைய ஆக்டர்ஸ் மிக்ஸ் ஆகும்போது என்ன பண்ணுறது அப்படின்னா செகண்ட் ஹாஃப் நல்லாவே விறுவிறுப்பாக ஓடியது, காமெடியாகவே என்ன பண்ணுது அப்படின்னா ஓடியது. அதுவும் மனோபாலா அவர்கள்லாம் எக்ஸ்பெஷலி அதெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு பொணமாக நடிக்கிறது வேறு, பட் பொணமாக நடித்து சிரிக்க வைக்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதுதான் ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணிக்காரு அப்படின்னா மனோபாலா அவர்கள் கொடுத்துருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டம், பொணமாக நடித்து சிரிக்க வைக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதை என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மனோபாலா அவர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அதாவது கலகலப்பு அப்படிங்கிற ஒரு படத்தில் இருந்த அந்த ஹியூமர் சென்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு சுந்தர் சி அவருடைய படத்தில் என்ன பண்ண அப்படின்னா இறக்குன்னு தான் சொல்லணும். இப்போ வந்துமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல பீக்கில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஹியூமர் சென்ஸை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நல்லா கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு தேட்டர் நல்லா விழுந்து சிரிச்ச மனோபாலா, மணிவண்ணன், சிட்டி பாபு இறந்துட்டாங்க. ஸோ இறந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு தேட்டரில் பார்க்குறது வந்து ரொம்ப கண்கலங்க வைக்கிற ஒரு சீனாகவும் இருந்துச்சு. பட் அவங்க பண்ணுற அந்த ஹியூமர் சென்ஸில் அதெல்லாம் மறந்து சிரிக்கக்கூடிய தருணத்துலேயே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே போயிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு இவங்களுடைய மெமரிஸை நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஞாபகப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சின்ன சின்ன ஆக்டர்ஸ் முதற்கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல காமெடி டெலிவரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. மியூசிக் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மியூசிக் போட்டிருக்காங்க. ஸோ மியூசிக்குமே நல்லா இருந்துச்சு. எங்கடா விஜய் ஆண்டனி மியூசிக்னு சொன்னாங்க, ஒரு சாங் வருமே, அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் போடுவாரே அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஏன்னா அவர் படம் மாதிரி இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கடைசியில் என்ன பண்ணார் அப்படின்னா அவருக்கு ஏற்ற ஒரு சாங் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த வச்சுக்கிட்ட தான் எதிர்பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு என்ன பண்ணார், கடைசியில் ஒரு சாங்கை தூக்கி போட்டு. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான வார்த்தைகளோட ஒரு என்ன பண்ணார் அப்படின்னா அது ஒரு சாங் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட மியூசிக்குமே ரொம்ப ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு இந்த படத்துக்கு. அதே மாதிரி சுந்தர் சி அவர்களை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஹியூமர் சென்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி கிளாமரும் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்தில் என்ன பண்ணி கிளாமர் அப்படி நல்லா என்ன பண்ணிக்காரு அப்படின்னா தூவி விட்டுருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிக்காரு அப்படின்னா கிளாமரையும் நல்லா இறக்கியிருக்காங்க. இந்த படத்தோடைய நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கதைகளம் என்ன அப்படின்னா நம்ம தெரிஞ்சது தான். ஸோ நார்மலான ஒரு கதைகளம் தான் ஓரளவு பிடிபடாமல் இருந்துச்சு. ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவுடைய அந்த பில்டப், ஸோ ஃபைட் சீன்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு எல்லாத்துக்குமே தோணுச்சு. ஏன்னா விஷால் நடந்தால் 10 பேர் இங்கிட்டு திரும்ப 10 பேர் பறக்கிற மாதிரி தான் என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஃபைட் சீன்லாம் இருந்துச்சு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த ஃபைட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் படம் நல்லாவே இருந்திருக்கும். இதுதான் நெகட்டிவ். மித்தபடி நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் படம் பார்த்தோம்னா உங்களுடைய ஒப்பீனியன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த படம் பார்க்கலாமான்னு பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு ஒரு தரமான படமாக என்ன பண்ண அப்படின்னா விழுந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிரிக்கலாம். அந்த மாதிரியான ஹியூமர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த படத்தில் வச்சிருக்காங்க. போய் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அனீஸ்.